சமூகத்தில் ஆவியானவரே, நாங்கள் இதுவரைக்கும் நடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் இதுவரைக்கும் நடந்து வந்திருக்கிறோம். உம்முடைய கிருபை இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி, அப்பா ஸ்தோத்திரம். சங்கீதக்காரனும் எங்கள் முற்பிதாக்களும் ஆண்டவரே பரிசுத்தவான்களும் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, அவருடைய கிருபை இல்லை என்றால், அவருடைய அனுக்கிரகம் இல்லை என்றால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். மோசே தேவ சமூகத்தில் கேட்கிறது ஒன்னே ஒன்று, ஆண்டவரே எனக்கு அநேக வல்லமைகள் இருக்கிறது உண்மைதான்ப்பா, எனக்கு திறமை இருக்கிறது உண்மைதான்ப்பா. ஏன்னா மோசையை குறித்து வேதம் சொல்லுது, அவன் சகலவற்றிலும் தேறினவனான் காணப்பட்டான் என்று சொல்லி. எனக்கு எல்லாவற்றிலும் நான் தேறினவனாய் இருக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய கிருபையிலும் நான் தேறினவனாய் இருக்கிறேன் அப்பா. ஆனால் எனக்கோ நீர் இல்லை என்றால் என் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவு இருக்காது. நம்மிடத்தில் திறமை இருக்கலாம், நம்மிடத்தில் எல்லாமே இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய அனுக்கிரகம் நம்மிடத்தில் இல்லை என்றால் நம்மால் நிலைத்து நிற்க முடியாது. நான் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் எனக்கு கர்த்தருடைய அனுக்கிரகம் வேண்டும். தேவ சமூகத்தில் கேளுங்கள், ஆண்டவரே எனக்கு புகழை விட, எனக்கு பெயரை விட, எனக்கு பணத்தை விட, எனக்கு அதிகாரத்தை விட, எனக்கு வல்லமைகளை விட, எனக்கு வரங்களை விட, எனக்கு கனிகளை விட, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு உங்களுடைய அனுக்கிரகம் வேணும்ப்பா. எனக்கு உம்முடைய அனுக்கிரகம் வேணும்ப்பா. என அனுக்கிரக காலம்னு ஒன்று கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த காலம், அதில் எதை கேட்டாலும் அவர் நமக்கு கொடுப்பார். தேவ சமூகத்தில் மோசே அதை தான் கேட்டார். ஆண்டவர் எனக்கு வேற எந்த கிருபையும் தர வேண்டாம், எனக்கு உம்முடைய அனுக்கிரகம் இருந்தால் போதும். ஏன்னா என் கூட நீங்கள் இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாய் எழும்பத்தக்கவன் யார் அப்பா? தேவ சமூகத்தில் கேட்கலாமா? ஒரு விசை கண்களை மூடி ஜபத்தோடு தேவ சமூகத்தில் ஆவியானவரே, எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே, எனக்கு நீங்க வேணும்ப்பா, எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே, எனக்கு உம்முடைய சமூகம் வேணும்ப்பா, எனக்கு உம்முடைய பிரசன்னம் வேணும்ப்பா. ஒவ்வொரு நாளும் எனக்கு உமது வார்த்தையின் நடத்துதல் வேண்டும்ப்பா. ஒவ்வொரு நாளும் நான் உம்மால் நடத்தப்பட வேண்டும் ஆண்டவரே, நான் உம்மால் நடத்தப்பட வேண்டும் அப்பா. மோசே தன்னுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திர வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ காரணம் அவருடைய திறமை அல்ல, அவர் கற்றுக்கொண்டதான வாழ்க்கை விதிமுறைகள் அல்ல. அவரை கர்த்தர் நடத்தினார். அவருக்கு முன்பாக கர்த்தர் சென்று மோசேயை கர்த்தர் நடத்தினபடியினாலே மோசே அந்த தெரியாத வனாந்திர வாழ்க்கையிலிருந்து அவர் ஒரு சமபூமியை கண்டடைந்தார். கேளுங்க, ஆண்டவரே நான் ஒரு சமபூமியை பார்க்கணும்ப்பா, என் வாழ்க்கையில் ஒரு சமபூமியை நான் பார்க்கணும்ப்பா, ஒரு சமபூமியை காண உதவி செய்யுங்க. நான் ஆண்டவரே சுத்திரம் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் கரடு முரடான பாதையில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் முட்களும் மாறாவும் நிறைந்த பகுதியில் நான் ஆண்டவரே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் வறண்டதும் விடாய்த்ததுமான பகுதியில் நான் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த பிரயாணம் ஆண்டவரே சுத்திர சமபூமியில் முடியணும்ப்பா. எனக்கு ஒரு சமபூமியை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு சமபூமியை தாங்க. தேவ சமூகத்தில் ஆண்டவர் இந்த பிரயாணம் ஆண்டவரே ஸ்தோத்திர சமபூமியில தான் முடியணும்ப்பா. அந்த பூமிக்கு நான் போறதுக்கு என்னை நீங்க வழி நடத்துங்கப்பா. மோசேக்கு முன்பாக மேகஸ்தம்பம் ஸ்தோத்திரம் புறப்பட்டு எழும்பி நடத்தியது போல எங்களை நடத்த எங்களை விட்டு கொடுக்கிறோம். தேவ சமூகத்தில் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த 5ஆம் நாள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறதான ஒவ்வொருவருக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன் அப்பா. இந்த பிரயாணத்தை ஆரம்பித்ததான எல்லோரும் சமபூமியை பார்க்க கர்த்தர் உதவி செய்வீராக. அந்த பரந்த சமவெளியில் நின்று கர்த்தர் கொடுக்க நினைத்த அந்த கானானை மோசே கண்களால் கண்டது போல, யோசுவா தன் கால்களால் சுதந்திரித்து கொண்டது போல, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வாழ்க்கையை அனுபவித்தது போல, ஆண்டவர் இந்த கர்த்தருடைய வாழ்க்கை என்கிறதான அந்த வாக்குத்தத்த வாழ்க்கைக்குள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறதான ஆண்டவரே விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் யாவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இவர்களுடைய வாழ்க்கை ஒரு சமபூமி வரட்டும். கர்த்தர் வழி நடத்துவீராக, கர்த்தர் வழி நடத்துவீராக, கர்த்தர் வழி நடத்துவீராகப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்மால் போதிக்கப்பட்டிருக்க, கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க, கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு உம்முடைய போதனை வேண்டும் ஆண்டவரே. நான் வழியிலே அழிந்து போகாதபடிக்கு,
நான் வழியிலே அழிந்து போகாதபடிக்கு, நான் வழியிலே நிர்மூலமாகி போய் விடாதபடிக்கு உம்முடைய அனுக்கிரகம் எனக்கு வேணும். என்னை நடத்துங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எனக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனை எனக்கு தாங்கப்பா. இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று என்னோடு பேசுங்கப்பா. ஆண்டவரே, சிலருடைய வாக்குத்தத்த வாழ்க்கை, சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரே, பாதைகள் மாறி மாறி நடக்கும் வழி தெரியாமல் அடிக்கடி பாதை மாறி பலவீனப்பட்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், துன்பத்தின் பாதையில் அமர்ந்திருக்கிறவர்களை எல்லாம் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்க, தங்கள் அறியாமை நிமித்தம், தங்கள் பலவீனத்தின் நிமித்தம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேவனுடைய பாதையை விட்டு வழி விலகி இன்றைக்கு அமர்ந்து கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறதான சில கூட்டங்களும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இளையகுமாரனை போல சில கூட்டங்களும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வழி மறந்த சில கூட்டங்களும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் நடத்தின பாதையை மறந்தவர்களும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மீண்டும் ஒரு சத்தம் உண்டாகட்டும், நீ மீண்டும் ஒரு சத்தம் உண்டாகட்டும், இதுவே வழி, இதிலேயே நடவுங்கள் என்று மோசையை கூப்பிட்டு, மோசையே, உன் கோபம் உன்னை வழிநடத்தாது, நான் உன்னை வழிநடத்த முடியும் என்று சொல்லி மோசையை சீனாய் மலையில் அழைத்து சென்று அவனோடு பேசி அவன் சுபாவத்தை மாற்றி கர்த்தர் நல்ல வழியில் நடக்க வைத்தது போல சிலருடைய இருதயத்தில் கர்த்தர் பேசுவீராக. சிலருடைய ஆண்டவருடைய வாழ்க்கை முறையை குறித்து கர்த்தர் பேசுவீராக. அவர்கள் அதை மாற்றிக்கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. அதை மாற்றிக்கொண்டு மீண்டும் இந்த பூமியில நடப்பதற்கு, கர்த்தருடைய வாக்குத்தத்தமான இந்த வாழ்க்கையில நடப்பதற்கு, அந்த சமபூமியை காண்பதற்கு கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. உதவி செய்வீராக. அது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். என் கோபத்தில் நான் உடைத்ததை கர்த்தர் கவனித்தார். நான் நடத்தாமல் உன் சுயம் உன்னை ஏன் நடத்தியது மோசே? நான் தானே உன்னை நடத்தணும், நீ ஏன் உன் சுயத்துல நடந்த? எஸ், அநேக நேரத்தில் சுயத்தில் நடந்துதான்ப்பா இன்றைக்கு நான் பெரிய இழப்புகளில் உட்காந்துருக்கிறேன். இனி நான் சுயத்தில் நடக்கிறவனாய் அல்ல, சுயத்தில் நடக்கிற எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். நான் சுய புத்தியில் சாயாமல், என் சுய புத்தியின் மேல் சாராமல் ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தின் கீழே நடக்க என்னை ஒப்பு கொடுக்க, உமது வார்த்தையின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கீழே நடக்க என்னை ஒப்பு கொடுக்க நீங்க நடத்துங்கப்பா. மேகம் முன்னால செல்லட்டும், கர்த்தருடைய மேகம் முன்னால செல்லட்டும். இதுவே வழி, இதிலேயே நடவுங்கள். கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், அவர் நம்மை நடத்துங்கப்பா. ஒப்பு கொடுக்கிறோம். சுய பலத்தால் ஓடின எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வ பலன் மீண்டும் ஆளுகை செய்யட்டும். சுய பலம் அல்ல, தெய்வ பலம் ஆளுகை செய்யட்டும். சுய பலத்தில் ஓடின மோசே அவமானத்தை சுமந்தது போல அல்ல, தெய்வ பலத்தால் ஓடுகிற அனுபவத்தை ஏற்படுத்துங்க. இந்த 5ஆம் நாள் சுய பலம் அல்ல, தேவ பலன் வெளிப்படட்டும், தெய்வத்தின் பலம் வெளிப்படட்டும். ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் யாவரோடும் கூட இருந்து உங்களை வழி நடத்துவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த 5ஆம் நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக, தியானத்துக்கு ஆதாரமாக ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். இது அதிகமாய் உங்களுக்கு பழக்கமான ஒரு வேத பகுதி தான், ஆனாலும் இன்றைக்கான சத்தியம் புதியதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். திருப்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதின் 6:9 வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் 16வது வசனம்.
வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், நான் உன்னோடே கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். ஜெபிக்கலாமா? எஸ். நன்றி தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எஸ், ஹல்லேலூயா. அன்பின் பிரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல மகிழ்ச்சி நிறைந்த மாலை நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் உமது வார்த்தையை தந்து நடத்துவீராக. வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், அடியேன் உம்முடையவன், சபை உம்முடையது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற யாவருடைய செவிப்பறைகளையும் கர்த்தருடைய வார்த்தை தொனிக்க விட்டு கொடுக்கிறோம். எங்களோடு கர்த்தர் பேசுவீராக. அடியேனை சிலுவை நிழலுக்குள் மறைத்து கொள்ளுங்க. கர்த்தர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, அல்லேலூயா, ஆமென். மீண்டும் ஒரு விசையாக அந்த வார்த்தையை வாசிக்கலாமா? அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்றார். இந்த வேத பகுதி நம் யாவருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி. அல்லேலூயா, ஆமென். நேற்றைய தினத்துல அடையாளத்தை குறித்து நம்ம என்ன பண்ணோம்? கொஞ்சம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த வார்த்தையும் அதோடு சேர்ந்ததாக வரக்கூடியதான ஒரு வார்த்தை தான். அங்க அடையாளமாக கர்த்தர் மோசேக்கு தம்முடைய கோலை என்ன பண்ணார்? கொடுத்தார். அடையாளமாக கோலை கொடுத்து நடத்தினார். இங்கு கர்த்தர் எப்படி நடத்துகிறார் என்றால், கோலை கொடுக்கவில்லை, ஒருவனுடைய ஆத்துமாவை பலப்படுத்தி அதை அவனுக்கு, அதாவது அவனுக்கு அல்ல, அதை மற்றவர்களுக்கு அடையாளமாக மாற்றினதை நாம் இங்கு பார்க்க முடியும். இந்த பகுதியில் நமக்கு தெரிஞ்சது என்ன? மீதியானியர்னு ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் இஸ்ரவேலர்கள் விதை விதைக்கும் பொழுது அறுவடை காலத்தில் அவர்கள் வந்து அவருடைய அறுவடைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் போய்விடுவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பசியினால் அவர்கள் இறந்து போவார்கள், மடிந்து போவார்கள் என்று நமக்கு தெரியும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மீதியானியரை மேற்கொள்ள முடிவதற்கு பலன் இருந்தாலும் அவர்களை மேற்கொள்ளவில்லை. அவர்களை மேற்கொள்ளாமல் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருந்தார்கள். அப்ப மீதியானியர் வந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போயிடுறாங்கன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாம அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க. அப்ப எந்த ஒரு காரியமும் செய்யாமல் பலவீனப்பட்டவர்களாக, ஏமாற்றப்பட்டவர்களாக, இழந்து போனவர்களாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே கர்த்தர் தோன்றுகிறார். கர்த்தர் தோன்றும் பொழுது கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அந்த மனிதனோடு தமது வார்த்தையை சொல்லுகிறார். பலன் கொண்டு திடமனதா இரு என்று பேசின கர்த்தர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று பேசி, நீ ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீதியானியரை முறிய அடிப்பாய் என்று சொல்லி அவனை பலப்படுத்தியது நமக்கு தெரியும். அப்ப இங்கு கர்த்தர் எப்படி ஒரு வாக்கு தத்தத்தை அடையாளமாக மாற்றுகிறார், அல்லது வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு முன்பாக ஏற்படுத்தப்பட்ட அடையாளத்தை குறித்து நம்ம பார்க்கணும்னு சொன்னா, இது என் சரீரத்தில் ஏற்படக்கூடியதான மாற்றம். வெளியரங்கமாய் அல்ல, உள்ளரங்கமான ஒரு மாற்றம். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு கர்த்தர் பேசின வார்த்தை நடக்க வேண்டும் என்றால், நான் ஒரு மனுஷனை முறியடிப்பது போல மீதியானியரை முறியடிக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த மீதியானியர் யாருன்னு பார்த்தா, இவங்க வேற்று கிரக வாசிகளாம் கிடையாது. இவங்க யாருடைய பிள்ளைன்னு பார்த்தா ஆபிரகாமுடையதான பிள்ளைதான். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் அதன் 6வது வசனத்தை பார்க்கிறப்ப மீதியான் ஆபிரகாமுடைய பிள்ளைகளில் ஒருவன்.
இந்த மீதியார் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்கன்னா, இவங்க அதிகமாக இஸ்மவேலரோடு, அதாவது ஆபிரகாமுடைய வாக்கு தத்தத்துக்கு எதிராய் நிற்கக்கூடியவர்கள் தான் இவங்க எல்லாருமே. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு தத்தத்தின் பிள்ளையா யாரு கொடுத்தாரு? ஈசாக்கா தான் கர்த்தர் வாக்கு தத்தத்தின் பிள்ளையாக கொடுத்தாரு. அப்ப இஸ்மவேல் யாரு? வாக்கு தத்தம் அல்ல. அதே ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்கன்னா, ஆபிரகாமுக்கு இந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும்போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். மேல இருந்து கொஞ்சம் வாசிக்கலாம், 1-2 வசனம். மீதியானுடைய குமாரர் 1-2. ஆபிரகாம் கேத்துராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் யாக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றாள். போதும். இங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 3 மனைவிகள் நமக்கு தெரியும். 1 சாராள், 2வது ஆகார், 3வது கேத்துராள். இந்த கேத்துராளுக்கு பிறந்தவங்க தான் மீதியானியர். ஆகாருக்கு பிறந்தவங்க தான் இஸ்மவேலர்கள். இப்ப ஆபிரகாம் இடத்திலிருந்து 3 சந்ததி உருவாகுது. 1 இஸ்ரவேலர், 1 இஸ்மவேலர், 3 மீதியானியர். இந்த மீதியானியரும் இஸ்மவேலரும் ஒன்று. அவர்கள் ஒன்று சேர்ந்துக்கிட்டு யாரை எதிர்த்தாங்கன்னா, வாக்கு தத்தத்தை எதிர்த்தார்கள். வாக்கு தத்தமாகிய ஈசாக்கின் வம்சத்தை அவர்கள் வெறுத்தார்கள். காரணம் என்னன்னு தெரியல. ஒருவேளை கர்த்தர் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்தபடியினாலேயோ, இல்ல கர்த்தர் அவர்களை அதிகமாக ஆசீர்வதித்தனாலேயோ, ஏதோ ஒரு காரியம் இந்த மீதியானியரும் சரி, இந்த அமலேக்கியரும் சரி, இந்த ஸ்தோத்திரம் இஸ்மவேலரும் சரி, அதிகமாய் அவர்களுக்கு நெருக்கம் கொடுக்கிறவர்களாகவே காணப்பட்டார்கள். இதன் மத்தியில சரி, ஆனாலும் கொஞ்சம் அப்படியே இருக்கலான்னு பார்த்தா, இதுக்கு ஒரு சமாதானம் வேணும்னு சொல்லி யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21, 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கிறப்ப, மோசேயின் மனைவி எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னா, மீதியானியை சேர்ந்தவங்க. மோசேயின் மனைவி மீதியானை சேர்ந்தவங்க. அப்ப ஸ்தோத்திரம், இப்ப மோசேயின் காலம் வரைக்கும் இஸ்மவேலரா இருக்கட்டும், மீதியானியரா இருக்கட்டும், இஸ்ரவேலரா இருக்கட்டும், ஒரு விதமான சமாதானத்துக்கு ஏதுவான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ரொம்ப அந்யோன்யமா இல்லைனாலும் ஒருவருக்கொருவர் பகைப்புத்தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஆனா மோசேயினுடைய மரணத்துக்கு அப்புறம்ன்றதை விட மோசேயினுடையதான ஸ்தோத்திரம் ஊழியம் முடிந்ததுக்கு அப்புறம், யோசுவாவை கொண்டு கர்த்தர் ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது, இந்த மீதியானியர்கள் என்ன பண்ணினாங்க அப்படின்னா, ஸ்தோத்திரம் இஸ்ரவேலர்களை எப்படியாவது இவங்களை ஒழிக்க வேண்டும், இவங்களை எப்படியாவது நிர்மூலமாக்க வேண்டும் என்பதை ஒரு தீர்மானத்தோடு செயல்பட்டு அவர்களை பீலையாமை கொண்டு சபிக்க ஆரம்பித்தார்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 7வது வசனங்களை பார்க்கிறப்ப, இந்த மீதியானியர்கள் தான் என்ன பண்ணாங்க, இஸ்ரவேலரை சபிக்க ஆரம்பித்தார்கள். இவர்கள் எல்லோரும் ஒரு தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகளா இருந்தாலும் இவர்களுக்குள்ள இருக்கிறதன செயல்பாட பார்த்தா ஒற்றுமை கிடையாது. இவர்களுக்குள்ள அன்பு பிணைப்பு கிடையாது. சரி, அன்பான பிணைப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, நெருக்கமான பிணைப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆனா நல்ல வாழ்க்கையை இவங்க வாழல. இவங்க ஸ்தோத்திரம் சபிக்கிறவர்களா மாறுறாங்க. அதுவும் ஆளை கூட்டிட்டு வந்து சபிக்கிறவங்களா மாறுறாங்க. அதோடு விட்டாங்களான்னு பார்த்தா கிடையாது. அதே என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனமும், அதே என்னாகமம் 25 16 முதல் 18 வசனங்களும் பார்க்கிறப்ப, இஸ்ரவேலர்களை பாவத்துக்கு நேராக வழிநடத்தினவர்கள் இந்த மீதியானியர்கள். இவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, பாவத்துக்கு நேரம் நடத்துறாங்க. இவர்கள் இஸ்ரவேலர்களை முறியடிப்பதற்கு நமக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது, எந்த ஒரு வழியும் கிடையாது. இஸ்ரவேலரை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் இருக்கிற வரைக்கும் நாம் இஸ்ரவேலரை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி மீதியானியர் தந்திரமாக இஸ்ரவேலர்களை பாவம் செய்ய வைக்க வேண்டும் என்று அவர்களை பாவத்தின் வழியில் தள்ளினார்கள். விக்கிரக ஆராதனை செய்ய வைத்தார்கள், விபச்சாரம் செய்ய வைத்தார்கள்,
தேவனுக்கு விரோதமான தேவ கோபத்தை ஏற்படுத்தும் காரியங்களை செய்ய வைத்தார்கள். அப்ப இப்படிப்பட்டதான காரியங்களை எல்லாம் செஞ்சவங்க தான் யாரு? இந்த மீதியானியர். இப்படிப்பட்ட மீதியானுடைய கரத்துல தான் இப்ப யாரு மாட்டி இருக்கிறா? இஸ்ரவேல் ஜனம் மீண்டும் நியாயாதிபதிகள் காலத்துல மாட்டி இருக்கு. இன்றைக்கு கர்த்தர் நம்ம எத்தனையோ இக்கட்டுகள்ல இருந்து, போராட்டங்கள்ல இருந்து நம்மளை விடுதலை கொண்டு வந்தாலும் நாம் யார்கிட்ட தான் மறுபடியும் போய் சிக்கிறோம்? நம்ம எவன் அசிங்கமா நினைக்கிறானோ அவன்கிட்ட தான் போய் சிக்கிறோம். நம்மளை எவன் சபிக்கிறானோ அவன்கிட்ட தான் போய் சிக்கிறோம். நம்முடைய ஆடு மாடுகளை எல்லாம் எடுத்துட்டு போக நினைக்கிறானோ அவன்கிட்ட தான் மறுபடியும் போய் சிக்கிறோம். நம்முடைய நிலைமைய பார்த்தீங்களா? எவன் நமக்கு தீமை செய்யறானோ அவன்கிட்டயே மறுபடியும் போய் மாற்றோம். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களும் அது போல மறுபடியும் மாட்டப்ப அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர், நாங்க என்ன செய்யறது? மறுபடியும் இவங்க கிட்டயே நாங்க மாற்றோமே, எங்களுக்கு ஒரு நிரந்தர விடுதலை கிடையாதா? என்ன கிடையாதா? நிரந்தரமான விடுதலை கிடையாதா? வனாந்தத்துல யாத்திரை பண்றப்ப ஆளக்கூட்டு வந்து சபிச்சான். சரி, மறுபடியும் போகிறப்ப பார்த்தா எங்களை கூட்டி போய் வச்சு விக்கிரகாராதனை செய்ய வச்சு, எங்களை பாவம் செய்ய வச்சு, எங்களிடத்துல இருந்த சில மீதியானியர்களை நாங்க துரத்தி விடுகிற அளவுக்கு அவன் எங்களை ஒரு கட்டத்துக்கு நேரம் கொண்டு போய் விட்டான். இப்படியே போயிட்டு இருந்தாங்க. வாழ்க்கை என்னதான் ஆண்டவர் ஆகிறதுன்னு சொல்லி ஓன்னு அழுகும் பொழுது அப்ப கர்த்தர் ஒரு மனுஷன் என்ன பண்றாரு? தெரிந்தெடுக்கிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நிறைய பாதையை நம்ம பார்த்து வந்திருப்போம். அந்த பாதைகள்ல நம்மளை சபித்தவர்கள் அதிகம், நம்மை சபித்தவர்கள் அதிகம், நம்மை பாவம் செய்ய வைத்தவர்கள் அதிகம். இங்கு கர்த்தர் யார் முறியடிக்கும்படியான கிருபையை தரேன்னு கிதியோனுக்கு சொன்னாரு? யார? இந்த மீதியானியரை முறியடிக்கிறதற்கு கிருபை தரேன்னு கர்த்தர் கிதியோனிடத்துல சொல்றாருன்னா, இந்த மீதியானியர் யாருன்னா, இவர்கள் முதலாவது சபிக்கிறவர்கள், இரண்டாவது இவர்கள் நம்மை பாவம் செய்ய வைக்கிறவர்கள், மூன்றாவது இவர்கள் நம்மோடு கலந்திருந்து நம்முடைய ஆத்துமாவை கெடுக்கக்கூடியவர்கள். இன்றைக்கு நாம் எதை முறியடிப்பதற்கு தேவ சமூகத்தில் பலனை கேட்க போறோம்னு பார்த்தா, என்னோடு ஒட்டி கொண்டு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய எனக்குள் இருந்து கெடுத்து கொண்டிருக்கிற, எனக்குள் இருந்து சபித்து கொண்டிருக்கிற, எனக்குள் இருந்து பாவம் செய்து கொண்டிருக்கிற என்னுடைய இரத்தத்துக்கு விரோதமாக நான் இப்பொழுது ஜெபிக்க போறேன். ஏன்னா ஆபிரகாமுடைய ரத்தம் தான் இஸ்மவேலுக்குள்ளேயும் ஓடுது, மீதியானுக்குள்ளேயும் ஓடுது, இஸ்ரவேலுக்குள்ளேயும் ஓடுது. ஒரே ரத்தம் இன்னொரு ரத்தத்தை என்ன பண்ணுது? பகைக்கும் பொழுது இந்த ரத்தம் ஏன் ஜெபிக்க கூடாது? இது ஆரம்பத்துல கொஞ்சம் புரியறது கஷ்டமா தான் இருக்கும். போக போக கர்த்தர் தெளிவா புரிய வைப்பாருன்னு கர்த்தரை அதிகமா விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப இந்த மீதியானியரை பார்க்கிற போது கிதியோனுக்குள்ள ஒரு எண்ணம் வருது. இதுவரைக்கும் யாருக்கும் வராத எண்ணம் கிதியோனுக்கு வருது. என்ன எண்ணம் கிதியோனுக்கு வருதுன்னா, இத்தனை வருடங்களாய் நாம் ஏமாந்துட்டோம், இனி ஏமாற, அப்படி அவனுடைய வல்லமை என்னன்னு கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு தான் வரலாமே, அப்படி அவனால என்னதான் செய்ய முடியுங்கிறத ஒரு பார்வை பார்த்துட்டு தான் வரலாமேன்னு யாருக்கு என்ன வருது? கிதியோனுக்கு என்ன வருது? நமக்கு ஒரு எண்ணம் வரணும். ஒரு முறையாவது எதிர்த்து நின்று என்னதான் நடக்குன்னு பார்த்துட்டாவது என்ன பண்ணிடணும்? வந்துடணும். சத்ருவானவன் நமக்கு சாபத்தை கொடுக்கும் பொழுது, சாபத்தை சொல்லுகிறவர்களுக்கு முன்பாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சா என்னன்னு ஒரு எண்ணம் எனக்கு என்ன பண்ணணும்? வரணும். என்னைய கூப்பிட்டு போய் ஸ்தோத்திரம் மந்திரவாதிகளை வைத்தோ, இல்ல பல தட்டுகளை வைத்தோ, இல்ல எலுமிச்சம்பழத்தை வைத்தோ என்னைய சபித்து என் வீட்டுக்கு நேராக அதை உருட்டி விட்டு இனி இவன் வாழ்க்கை நாசமா போயிருன்னு சொல்லி சபிக்கிறவர்களுக்கு முன்பாக நான் ஏன் என் தேவனை உயர்த்தி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடாது? இன்னைக்கு எத்தனையோ பேர் சபிக்கிறாங்களா? எத்தனையோ பேர் சபிக்கிறாங்கல்ல. உலக பிரகாரமான மக்கள் எத்தனையோ சாபமான வார்த்தையை சொல்றாங்க. ஆனா தேவ பிள்ளைகள் எதுக்கு தெரியுமா பயப்படுறாங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, இந்த உலகத்தை மனுஷனின் சாபத்துக்கு என்ன பண்றாங்க?
ஐயோ அவன் கருணாக்கு உள்ளவன், அவன் சொன்னா அப்படியே பழிக்கும், அவன் மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்தா என் குடும்பம் புழுத்தே என்ன பண்ணிரும், செத்து போயிரும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எதுக்கு பயப்படுறாங்க? இவன் சபிக்க கூடியவனாச்சே, இவனை எதிர்த்தோம்னா நமக்கு ஒண்ணுமே என்ன பண்ணாது, கிடைக்காது. அதனால அவன் எடுத்துட்டு போறதெல்லாம் எடுத்துட்டு போட்டோம், மீதி இருந்தா சாப்பிடுவோம், இல்லைன்னா செத்து போவோம்னு சொல்லி யாரு வாழ்ந்துகிட்டு இருக்கிறா? இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்மை சபிக்கிறவர்களை மேற்கொள்ளுவதற்கு முதலாவது நான் தேவ சமூகத்தில் ஒரு பலனை பெற்றுக்கொள்ளணும். என்னை எந்த காரியம் சபிக்குது, எது என்னுடைய வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வருது, நான் சாபமான காரியம் எதை செய்கிறேன், எதெல்லாம் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குடும்பத்துக்குள்ள சாபமா நிக்குது. யாக்கோபுடைய பிரயாணத்துல ராகேல் எடுத்து வந்த சொரூபம் ஒரு சாபமாக காணப்பட்டது. அது சாபம் என்று யாக்கோபுக்கு தெரியல, ஆனா அது சாபம் என்று தெரிந்த உடனே அதை தூக்கி எறிவதற்கு அவர் முதலாவது முயற்சி எடுத்தார். கிதியோனுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னன்னா, எமோரியர்களின் கடவுளுக்கு பயப்படுவதை முதல்ல நிறுத்து. எமோரியரின் கடவுள்களுக்கு பயப்படுவதா முதல்ல நிறுத்து. அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் என்று நான் உனக்கு சொன்னேன், ஆனா நீயும் அவர்களுக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிற, பயந்து கொண்டிருக்கிறன்னு சொல்லி அவர்களுக்கு தேவன் ஒரு நினைப்பூட்டுதலை ஏற்படுத்துகிறார். அப்ப நான் என்னுடைய வாழ்க்கையில என்னை சபிக்கிறவர்களை மேற்கொண்டு வாழுவதற்கு ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கணும். எல்லோரும் சொன்னாங்க, ஒருவேளை கிதியோனை பார்த்து சொல்லிடலாம், கிதியோன் போகாத, அவங்களை எதிர்த்து வாழ முடியாது, அவர்கள் அவருடைய நாக்குல விழுந்துராத, அவருடைய கண்கள்ல விழுந்துராத, உன்னுடையதான வாலிபம் முழுவதும் நொண்டி மொடமா போயிருன்னு சொல்லி பல வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க. ஆனா ஸ்தோத்திரம், கிதியோனோ நடக்கிறது நடக்கட்டும், நான் போகிறேன் என்று சொல்லி அவன் தன் காலை எடுத்து முதலாவது தன் கூடாரத்தை விட்டு வெளியே வைத்து அவன் போகும் பொழுதுதான் ஒரு வார்த்தை வருது, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி. அப்ப எப்பொழுது நான் என்னுடையதான பாதத்தை உறுதியாய் எடுத்து வைக்கிறேனோ, என் தேவனுக்காக என் பாதையை நான் எப்பொழுது உறுதியாய் எடுத்து வைக்கிறேனோ, அன்றைக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்னிடத்தில் செயல்பட ஆரம்பிக்கும். கிதியோனுக்கு அது வரைக்கும் அந்த வாக்குத்தத்தம் செயல்படல. உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் மறுபடியும் நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஏசாயாவின் தீர்க்கதரிசனத்துல ஒரு வாக்குத்தத்தம் அழகா இருக்கும், என் தாயின் கருவில் உருவாகும் முன்னே. அப்ப கிதியோன கர்த்தர் எங்கேயே பேர் சொல்லி அழைத்திருப்பாரு. கிதியோன் இந்த அன்னைக்கு இந்த காரியம் செய்யணுங்கிற திட்டம் தீர்மானம் எங்க வகுக்கப்பட்டிருக்கு? கிதியோன் அவன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே. ஆனா கர்ப்பத்தில் இருக்கும் போதே திட்டங்கள் வெளிப்பட்டு இருக்க, கர்ப்பத்தில் இருக்கும் போதே தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பட்டு இருக்க, கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே வாக்குத்தத்தங்கள் வெளிப்பட்டு இருக்க, அது ஏன் செயல்படவில்லை? ஏன் வெளிப்படல? ஏன்னா கிதியோன் இன்னும் மீதியானிற்கு விரோதமாக அவன் கால் எடுத்து வைக்கல. என்னை சபிக்கிறவர்கள், என்னை ஒடுக்குகிறவர்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு விரோதமாக என் காலை நான் என்ன பண்ணும், முதலாவது எடுத்து வைக்கணும். மீதியானியர் சபிக்கிறவர்கள்னா சாபம் மட்டும் கிடையாது. இன்றைக்கு என் வாழ்க்கையை சாபத்துக்கு நேராய் நடத்துகிற அனைத்துமே மீதியானியர் தான். சில பாவங்கள், சில தேவனுக்கு விரோதமான செயல்கள், சில அந்நிய பிணைப்புகள், சில மோசமான வார்த்தை பேசுவது எல்லாமே என் வாக்கு தத்தத்துக்கு தாமதப்படுத்தக்கூடியதுதான். வாக்கு தத்தத்தை அப்ப மீதியானியருக்கு விரோதமாக கிதியோன் தன் காலை எடுத்து வைத்து வெளியே வந்தது போல, இன்றைக்கு என் வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிற எல்லாவற்றையும் எதிர்த்து நான் முதலாவது வெளியில வரணும். அப்ப நான் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் அடையாளமாய் மாறணும்னா, என்னை சிறைப்படுத்தி வைத்திருந்ததான சில உணர்வுகளை நான் மேற்கொள்ள வேண்டும்.
கிதியோனுக்குள்ள பல உணர்வுகள் இருந்தது மீதியானியரை குறித்து. அத்தனை உணர்வுகளையும் அவன் உடைத்து விட்டு, இல்ல, நிச்சயமாக இன்னைக்கு ஒரு மாற்றம் நடக்கும். 8 வருஷங்களாக 7 வருஷங்களாக பயத்தின் சுவடுல வாழ்ந்து கொண்டிருந்த கூட்டத்துக்கு மத்தியில ஒரு தைரியம் துளிர்க்க ஆரம்பிக்குது. என்னுடைய சுகவாழ்வு துளிர்க்கணும்னு சொன்னாக்க, பயத்தின் மத்தியில என்னுடைய விசுவாசத்தை நான் அதிகரித்து, பரவாயில்ல, கர்த்தர் ஏதாவது ஒரு காரியம் எனக்கு செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையில் நான் வெளியில வரணும். வெளியில வந்தாதான் அற்புதத்தை நடத்த ஆரம்பிக்க முடியும். நிறைவேறுதலை கண்ணால பார்க்க முடியும். உள்ளுக்குள்ளேயே கோழி குஞ்சாட்டம் அடங்கி இருந்தோம்னாக்க உலகத்தை பார்க்க முடியாது. கிதியோன் வெளியில வந்து அந்த உலகத்தை பார்க்கும் பொழுதுதான் தெரியுது, நான் ஒரு பராக்கிரமசாலி என்று. கிதியோனை கர்த்தர் பராக்கிரமசாலியாக அபிஷேகம் பண்ணினது கிதியோனுக்கு அப்பதான் தெரியுது. கிதியோன் யோசிக்கிறாரு, நான் பராக்கிரமசாலியா? இத்தனை நாளா நான் பாவப்பட்ட மனுஷனை போல வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா என்னைய பார்த்து கர்த்தர் பராக்கிரமசாலின்னு சொல்றாரு. பரவாயில்ல, நான் கர்த்தருடைய செய்கைய, கர்த்தருடைய செயலை செய்யறவனா மாறேன்னு சொல்லி வெளியில வந்தார். இரண்டாவது, என்னை பாவத்துக்குள் அதிகமா உட்படுத்தக்கூடிய செயல்கள் எதுவாக இருக்கும் என்றால், என்னை அதிகமாய் பாவம் செய்ய வைத்து என்னை நயவஞ்சகமாய் இழுக்கக்கூடிய மீதியானிய உறவுகள் நமக்கு இருக்கும். மீதியானிய நண்பர்கள் நமக்கு இருப்பாங்க. அந்த நண்பர்களையும் அந்த உறவுகளையும் கொஞ்சம் முறித்து விட்டு, என்னை பாவம் செய்ய வைக்கிறவர்களுக்கு மத்தியிலிருந்து நான் சற்று விலகி வெளியே வருவேன் என்றால் எனக்கான நன்மையை காண கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். அப்ப இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளுக்குள்ள, இப்படிப்பட்டதான சிக்கல்களுக்குள்ள மீதியானருக்குள்ள அடிமைத்தனமாய் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முதல்ல வெளியில வந்து காலெடுத்து வைக்கும் பொழுது கர்த்தர் பார்த்து சொல்றாரு, ஸ்தோத்திரம், கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு. நீ ஒரு மனுஷனை முறியடிப்பது போல மீதியானரை முறியடிப்பாய் என்று சொல்லி, நான் ஒரு மனுஷனை போல நான் அநேகரை முறியடிக்க வேண்டுமென்றால் நான் என்னுடைய இடத்தை விட்டு கர்த்தருடைய இடத்துக்கு நான் என்ன பண்ணணும்? நான் வரணும். நான் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு நான் கர்த்தருடைய செயலுக்காய் காத்திருப்பதை விட நான் கர்த்தருடைய இடத்துக்கு நகர்ந்து போகணும். கர்த்தர் எப்பொழுது கிதியோன் வருவான் என்று சொல்லி அவர் வயல்வெளியில் என்ன பண்ணி கொண்டிருந்தார்? காத்து கொண்டிருந்தார். அவன் வயல்வெளிக்கு வந்தான். அவன் அறுவடைய ஆரம்பித்தான். அங்கே கர்த்தர் தோன்றினார். அங்கு ஒரு வார்த்தை, உன்னோடு இருக்கிறேன், நீ பராக்கிரமசாலி, நீ முறியடிக்க கிருபை வேணும். இன்றைக்கு தேவ சமூகத்தில் நம்ம அதிகமாக கேட்க போறது, ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னையே அநேகர் முறியடிச்சாங்க, இதுவரைக்கும் என்னைய அநேகர் கீழ்படுத்தினாங்க, இனி யாருக்கும் கீழ்ப்படிவதை விட, இனி நான் யாருக்கு கீழே நிற்கிறதை விட கர்த்தர் என்னைய நடத்துங்கப்பா. இனி என்னைய சபிக்கிற ஒரு கூட்டம் இருக்கக்கூடாது, இனி என்னைய துரத்துற ஒரு கூட்டம் இருக்கக்கூடாது, என்கிட்ட பிடுங்குற ஒரு கூட்டம் இருக்கக்கூடாது, என்னை நசுக்கிற ஒரு கூட்டம் இருக்கக்கூடாது. நான் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவன் என்று சொல்லி, நான் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கிதியோன் இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது கர்த்தர் கிதியோனை பார்த்து, நான் சொல்லுவதை நீ செய்ய ரெடியா இருப்பன்னு சொன்னா, நான் சொல்லுவதற்கு உன் செவிப்பிறைகள் கேட்டு உன் வாழ்க்கையை நீ எனக்கு ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால், நான் உன்னை பலன் கொண்டு திடமனதாக இருக்க வைத்து உன்னைய ஸ்தோத்திரம் பராக்கிரமசாலியாய் மாற்றி நான் உன்னை என்ன பண்ணுவேன்னா மீதியானரை முறியடிக்கிறதற்கு கிருபையை தருவேன். அப்ப நான் என்ன செய்யணும்? மீதியானியரை முறியடிக்கிறதற்கு நான் என்ன செய்யணும்? சிலருடைய வாழ்க்கையை பார்த்து சிலர் சொல்லுவாங்க, இவனுடைய வாழ்க்கை சரியான சாபம் நிறைஞ்ச வாழ்க்கை, சரியான சாபம் பிடிச்சவன். என்ன வார்த்தை சொல்லி இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, பராக்கிரமசாலி. அல்லேலூயா. உலகத்தின் வார்த்தைகள் நம்மை பார்த்து எப்படி இருந்தாலும், உலக மனுஷங்க நம்மளை எப்படி பார்த்தாலும், கர்த்தருடைய பார்வை ஒன்று உண்டு, அது பராக்கிரமசாலி. ஏன்னா என்னுடைய அழைப்பு அவருக்கு தெரியும், என் ரட்சிப்பு அவருக்கு தெரியும், என்னுடைய ஒப்பு கொடுத்தல் அவருக்கு தெரியும், என்னுடையதான ஸ்தோத்திர எதிர்பார்ப்பு அவருக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அவர் என்னை எப்படி பார்க்கிறார்? பராக்கிரமசாலியே.
இப்போ கர்த்தருடைய பார்வையில் ஒடுக்கப்பட்ட ஜனமாய் இருந்தவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? பராக்கிரமசாலி. 6 வருஷங்களா ஒரு பிடி கோதுமை மணிக்கு வழி இல்லாதவங்கள பார்த்து சொல்ற வார்த்தை என்ன? பராக்கிரமசாலி. 6 வருஷமா ஆடு மாடுகளை காப்பாற்றுவதற்கு திறமை இல்லாதவனை பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன? பராக்கிரமசாலி. அப்ப இன்றைக்கும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை தெரியுமா? நான் பராக்கிரமசாலி. நாம் பராக்கிரமசாலிகள். நமக்கான சகலமும் நமக்குள்ளதான் கர்த்தர் வைத்திருக்கிறாரு. சில காரியங்கள் வேணா நம்மள அடிமைத்தனப்படுத்துவது போல இருக்கலாம், ஆனா அது நிரந்தரம் கிடையாது. அப்ப ஸ்தோத்திரம். கர்த்தர் கிதியோனோடு பேசினதான சில வார்த்தைகளை நாம் வேகமாக என்ன பண்ணுவோம்? நம்ம தியானிப்போம். இந்த மீதியானிய இஸ்ரவேலரை எப்படியெல்லாம் துன்பப்படுத்தினாங்கன்னு பார்த்தா, ஸ்தோத்திரம், 4வது வசனம் சொல்லுகிறது, நிலத்தின் விளைச்சல்களை கெடுத்து போட்டவர்கள். நிலத்தின் விளைச்சல்களை கெடுத்து போட்டவர்கள். இவர்கள் பலனை கெடுக்கக்கூடியவர்கள். இந்த மீதியானியர் யாருன்னா, நம்முடையதான நற்பலன்களை கெடுக்கக்கூடியவர்கள். நான் நல்லதை பெற்றுவிடக் கூடாதுன்னு சொல்லி கெடுக்கிற கூட்டம் ஒன்று இருக்கு. நான் நல்லதை பெற்றுடக்கூடாது, நான் நல்லா வாழ்ந்துடக்கூடாது, எனக்கு நல்ல காரியம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி என்னைய மீதியானிங்கிற ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? துரத்திக்கிட்டே இருக்கு. இது ஸ்தோத்திர நிலத்தின் விளைச்சலை கெடுக்கிற கூட்டம். 5வது வசனத்தின் பிற்பகுதியில் பார்த்தா தேசத்தை கெடுக்கிற கூட்டம். இருப்பிடம், தேசம் என்பது இருப்பிடம். இந்த மீதியானியர் எப்படிப்பட்டவங்கன்னா, இருப்பிடத்தை கெடுக்கக்கூடியவர்கள், வாழ்வாதாரத்தை கெடுக்கக்கூடியவர்கள். அதோடு மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், இப்படியே மீதியானியராலே இஸ்ரவேலர்கள் மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள், ரொம்ப ஒடுக்கினார்கள். விளைச்சலை கெடுக்கிறாங்க, 2வது குடியிருப்பை கெடுக்கிறாங்க, 3வது சிறுமைப்படுத்துறாங்க. இப்ப என்னை சிறுமைப்படுத்துறவனையும் என்னை ஸ்தோத்திரம் கெடுக்கக்கூடியவனையும் என் இருப்பிடத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவனையும் நான் என்ன செய்வது? கடந்த 6 வருடங்களாய் என் இருப்பிடத்தை அழித்தவன் அவன்தான். கடந்த 6 வருடங்களாய் என்னுடைய விளைச்சலை கெடுத்தவன் அவன்தான். கடந்த 6 வருடங்களாய் என்னை சிறுமைப்படுத்தியது அவன்தான். அவனை நான் என்ன செய்யணும்? என்ன செய்யறது தெரியாம இருந்தவனை பார்த்துதான் கர்த்தர் சொன்னாரு, அவனை நீ முறியடிக்கணும். இன்றைக்கும் மீண்டுமாய் திட்டமான ஒரு வார்த்தை ஒன்று வருகிறது. சிலர் சில விஷயத்தை முறியடிக்க வேண்டும். நீங்கள் அமைதியாகவே இருந்து கொண்டிருந்தா அது உங்களை அமைதியா இருக்க விடாது. உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருக்கும் பொழுது முறியடிப்பதற்கு நீங்கள் முன்னேற வேண்டும். ஏனென்றால் உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. அப்ப நமக்கு கொஞ்சம் பலன் இருக்கும் பொழுது சில காரியத்தை நாம் முறியடிப்பதற்கு பிரயாசப்படணும். சில ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னைய சோர்வடிக்க பண்ணுகிற சில காரியத்தை நான் சீக்கிரம் முறியடிக்கணும். என் ஜெப வாழ்க்கையை கெடுக்கிறத நான் சீக்கிரம் முறியடிக்கணும். நான் நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்னை கெடுக்கிறவன் நான் சீக்கிரம் முறியடிக்கணும். ஏன்னா காலம் இருக்கு, பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் காலத்தை கடத்துவேன் என்றால் இடத்தில் இருப்பதும் இல்லாமல் போய்விடும். இடத்தில் இருக்கிற அந்த கொஞ்சமும் இல்லாமல் போய்விடும். என்னை கெடுக்கிற கூட்டம் எப்படி தெரியுமா வருது? வெட்டி கிளிகளை போல வருது. அந்த கீழே இருக்கிற வசனத்தை வாசிங்களேன். தங்கள் கூடாரங்களோடும் வெட்டி கிளிகளை போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாதா இருக்கும் போதும். ஒரு கூட்டம் எப்படி வருது? வெட்டி கிளிகளை போல பறந்து வருது. வெட்டி கிளிகளை போல வந்து மேல அமர்ந்து
முழுவதையும் அரித்து விட்டு போவதற்கென்று ஒரு கூட்டம் வருது. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய மொத்தமா அரித்து கொண்டு போவதற்கென்று ஒரு கூட்டம் கிளம்பி வருது. அந்த கூட்டத்துக்கு பேர் வேதம் வைக்கிறது என்னன்னா மீதியானியர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு கூட்டம் எழும்பி வருது. என்னைய மொத்தமா கரைக்கும்படி என் ஜெபத்தை, என் ஆவிக்குரிய வாழ்க்கைய, என் அபிஷேகத்தை, என் பொருளாதாரத்தை, என் ஆசீர்வாதத்தை மாசமானா சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, அரிக்கிறதுக்குனே வருவாங்க. அவர்களை எல்லாம் கவனமா முறியடிக்கணும். துன்பம் வரும் பொழுது கூட இருக்காதவன் பணம் இருக்கிறப்ப வரானா கவனத்தோடு முறியடிக்கணும். கவனத்தோடு என்ன பண்ணணும், அவனைதான் முதல்ல முறியடிக்கணும். எனக்கு மீதியானியர் ஸ்தோத்திரம், அவர்கள் கஷ்டப்படும் பொழுது இந்த மீதியானியர் வரமாட்டாங்க. இஸ்ரவேலர் கஷ்டப்படும் பொழுது இந்த மீதியானியர் வரமாட்டாங்க. அவங்க எல்லா பிரயாசத்தையும் பட்டு முடிச்சு அந்த விளைச்சல் காலம் வரும் பொழுது கரெக்டா வந்து கூடாரம் போடுவாங்க. அப்ப என்னிடத்தில் ஸ்தோத்திரம் நிறைய வெகுமதி இருக்கும் பொழுது சிலர் வந்து என் கூட வந்து நிக்கிறாங்கன்னா நான் கொஞ்சம் கவனிக்கணும், இது மீதியானியர் கூட்டமா இல்ல இஸ்ரவேலர் கூட்டமான்னு. நம்ம பாசத்தை என்ன பண்ணிடுவோம், தூக்கி கொடுத்துட்டு வெறுங்கைய பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்போம். அல்லேலூயா. இப்ப 6 வருஷமா மீதியானியர் அப்படிதான் இருந்தாங்க. ஐயோ பாவம், எங்க ஸ்தோத்திரம் அப்பாவுக்கு பிறந்த பிள்ளையாச்சு, ரத்த சொந்தமாச்சு, கொஞ்சம் கொடுத்துதான் உதவுவோமே, நம்மள அவ்வளவு அடிமைத்தனமா படுத்துறான், ஏதோ கொஞ்சம் கேட்கிறான் அப்படின்னு சொல்லி இவனும் 6 வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். 7வது வருஷம் தான் புரியுது, அறிவு வருது, அவன் என்னைய கொஞ்சம் கொஞ்சமா அரிக்கிற வெட்டுக்கிளிய போல என்ன பண்றான் இருக்கிறான்னு. அப்ப வெட்டுக்கிளிகளை போல என்னுடைய ஆரோக்கியத்தை சிலதுக்கு அரிச்சுக்கிட்டே இருக்கு. சில பாவம் வெட்டுக்கிளி போல உட்காந்து நம் சரீர ஆரோக்கியத்தை என்ன பண்ணுது, அரிச்சுக்கிட்டே இருக்கு. அது என்ன செஞ்சிரும், எறும்பு கடிச்சா யானைக்கு வலிக்கவா போகுது, ஆனா கடிக்கிற இடத்துல கடிச்ச யானை என்ன ஆகும், மதம் பிடிச்சி ஆடும். அப்ப ஸ்தோத்திரம் சின்ன சின்ன காரியங்களை என்ன செய்ய போகுது, என்ன செய்ய போகுது, என்ன செய்ய போகுதுன்னு இஸ்ரவேலர்கள் மேம்போக்கா இருந்துட்டாங்க. ஆனா அது ஒரு நாள் ஒரு பெரிய காரியமா மாறுது. அப்பதான் கிதியோன் பார்க்கறான், இதுக்கு மேல பொறுமையா இருந்தா முடியாது, வா நமக்கானதை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படி போகும்போதுதான் கர்த்தர் பார்த்து சொல்றாரு, உனக்கு இருக்கிற பலத்தோட நீ வந்துட்டல, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் நீ என் நாமத்தை மறுதளிக்காம நீ சுதர் இருக்கல்ல, உனக்கான வெகுமதிய நான் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி கிதியோனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி கிதியோனை கொண்டு அந்த தேசத்துக்கே ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு நான் மாத்திரமல்ல, நம்மை போல இன்றைக்கு சுதர் அநேகருடைய கரங்கள்ல பாவத்துல சிக்கி கொண்டிருக்கிற பல பேர் இருக்கிறாங்க. நாமும் ஒரு நாள் சுதர் அந்த கூட்டத்துக்குள்ளதான் இருந்தோம். ஆனா கர்த்தர் நம்மை கிதியோன்களை போல வெளியே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நாம ஒரு நாள் எப்படிதான் இருந்தோம், பாவத்தோட தான் கடந்தோம். நாமளும் ஒரு நாள் மீதியானிற்கு அடிமையா தான் இருந்தோம், சபிக்கிறவனுக்கு அடிமையா தான் இருந்தோம், பாவம் செய்ய வைக்கிறவனுக்கு அடிமையாக தான் இருந்தோம். அப்படிப்பட்ட கூட்டத்தில் இருந்த நம்மள கர்த்தர் விடுதலையாக்கி ஸ்தோத்திரம் உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடு போ நீ முறியடிப்பாய்ன்னு சொன்னார்னா நான் என்ன செய்யணும்? வேண்டாம் ஆண்டவரே, நான் மறுபடியும் போய் என் கூட்டத்தோடைய வாழ்றேன்னு சொல்றதா, இல்ல ஸ்தோத்திரம் அவர்களை முறியடிப்பதற்கு முன்னோக்கி செல்றதா? முறியடிக்கிறதுக்கு முன்னோக்கி தான் செல்லணும். இப்ப கிதியோன் அதை தான் செய்யறாரு. ஆண்டவரே நீரே ஆனால் எனக்கு செய்ய வேண்டியதை கற்றுக் கொடுங்கப்பா. இதுவரைக்கும் எங்க தகப்பன் கற்றுக் கொடுத்தது எனக்கு அடிமை வாழ்க்கையாய் மாறியது. என் சகோதரர்கள் கற்றுக் கொடுத்தது எனக்கு அடிமைத்தன வாழ்க்கைக்கு தான் உதவியதா இருந்தது. என் தோழர்கள் கற்றுக் கொடுத்தது எனக்கு அடிமைத்தன வாழ்க்கைக்கு உதவியது. என் முன்னோர்களில் சிலர் கற்றுக் கொடுத்த எல்லாமே அடிமைத்தன வாழ்க்கைக்கே சரியாயிருச்சு. ஆண்டவரே என்னை உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு சுதந்திரமான வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்கப்பா. எனக்கு அடிமைத்தன வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு சுதந்திரமான வாழ்க்கை வேணும். எனக்கு அடிமைத்தன வாழ்க்கை வேண்டாம். அப்ப நான் கேட்கும் பொழுது
நான் எதை கேட்கிறேனோ. அடிமைத்தன வாழ்க்கையை நான் விரும்பலனா, நான் தேவ சமூகத்தில் எனக்கு அடிமைத்தன வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு சுதந்திரத்தை தாங்க. அப்பதான் கர்த்தர் கிதியோனோடு எழும்பி, சரிப்பா நான் சொல்வதெல்லாம் நீ செய், நான் உன்னை என்ன பண்றேன், முறியடிக்க வைக்கிறேன். அதற்கு கர்த்தர் கிதியோனுக்கு கொடுத்த ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், உன்னோடு சேருகிறவர்கள் யார் என்பதை நீ சரியாய் கணக்கிட வேண்டும். கிதியோனுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஆண்டவர் கொடுக்கல. கிதியோனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு காரியம் என்னன்னா, உன்னோடு இருக்கிறவர்கள் யார் 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 என்பதை நீ நன்றாய் தெரிந்து கொள்ளணும். இதை மட்டும் நீ செய். ஒரு பெருங்கூட்டம் உன் கூட இருக்குன்றதுக்காண்டி நீ இரட்சகனா மாற முடியாது. ஒரு பெரும் செல்வாக்கு உனக்கு இருக்கிறதுனால நீ ஒரு அதிகாரியா மாற முடியாது. உனக்கு ஒரு பெரிய பலம் இருக்கிறதுனால நீ ஒரு ஸ்தோத்திரம், ஒரு யுத்த வீரனா மாற முடியாது. உன்னோடு இருக்கிறவர்கள் யார் 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 என்பதை நீ ஒவ்வொருவரையும் நன்றாய் அறிந்து கொள்ளணும். திரளான கூட்டம் வந்துச்சு கிதியோனுக்கு முன்பாக. கர்த்தர் அவர்களை பார்த்து சொன்னாரு, போக விருப்பம் இருக்கிறவன முதல்ல போ சொல்லு. மீண்டும் ஒரு திரள் கூட்டம் இருக்கிறது. புறமுதுகு காட்டுகிறவனை விரட்டி விடுன்றது போல விரட்டி விட்டார். மீதம் இருந்தது எத்தனை பேர்? வெறும் 300 பேர். அப்ப என்னோடு எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றதை விட என் கூட யார் யார் இருக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். நான் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும்னா என் கூட யார் நிற்கிறாங்கன்றது முக்கியம். அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து நான் வெளியில வர்றதுக்கு உதவுறவங்க என் கூட இருக்கிறாங்களா, இல்லை அடிமைத்தன வாழ்க்கை கூட இருக்கிறவனோடு தொடர்புடையவன் என் கூட இருக்கிறானா? அப்ப கிதியோனோடு இருந்த அனைவரும் எப்படிப்பட்டவர்கள் என்றால், கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஸ்தோத்திரம் மீதியானிற்கு அடிமையான வாழ்க்கையை வாழாதவர்கள், அடிமையின் வாழ்க்கையை வெறுக்கக்கூடியவர்கள். நான் வாக்குத்தத்தமுள்ள ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் என்னோடு இருக்கிறவர்கள் யார் யார் என்பதை நான் கொஞ்சம் அளவிட வேண்டும். அவன் யாருக்கு அடிமையா இருக்கிறான் என்பதை நான் தெரிஞ்சுக்கணும். அவன் மீதியானருக்கு அடிமையா இருக்கிறானா, இல்லை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தவனா இருக்கிறானா? அவன் புறமுதுகு காட்டுகிறவனா இருக்கிறானா, இல்லை ஸ்தோத்திரம் எதிர்த்து நிற்கிறவனா இருக்கிறானா? கொஞ்சம் பார்க்கணும். அப்படின்னா ஆவிக்குரிய சிநேகிதர்களை நம்ம அதிகமாக ஏற்படுத்தணும். ஆவிக்குரிய நண்பர்களை, ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஏற்படுத்தணும். எனக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை நான் என்ன பண்ணணும்? எப்பயுமே வச்சிருக்கணும். ஜெபிக்கிற கூட்டத்தில் நான் எப்பயுமே இருக்கணும். ஏன்னா ஜெபத்தால தான் ஜெயம் வரும். ஜெபம் இல்லைன்னா ஜெயம் கிடையாது. இதனுடைய வாழ்க்கை ஸ்தோத்திரம் ஒரு மேம்பட்ட வாழ்க்கையாய் மாறுவதற்கு என்ன தெரியுமா ஒரு காரணம்? அவன் தன்னோடு யார் யாரை சேர்த்துக்கணும் என்பதை பொறுத்துதான் இருக்கு. தன்னோடு யார் அவன் சேர்த்து வச்சிருக்கிறான். திரள் கூட்டத்தை சேர்த்து வச்சு ஒரு ஸ்தோத்திரம் அடிமைத்தன வாழ்க்கையை வாழ்றானா, இல்ல சிறு கூட்டத்தை சேர்த்து வைத்து சுதந்திரமான வாழ்க்கையை வாழ்றானா? இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டது சிறு கூட்டம் தான். ரட்சிக்கப்பட்டது சிறு கூட்டம் தான். இன்றைக்கு நம்முடைய உறவுகள் மத்தியில நாம் ஒரு சிறு கூட்டம் தான். நம்முடைய உறவுகள் மத்தியில் நம்ம சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள் தான். அதற்காக இந்த சிறுமைப்பட்ட இடத்தை விட்டு நான் ஒரு பெரிய இடத்துக்கு போறேன்னு மீண்டும் அடிமையின் வாழ்க்கைக்கு போறது நல்லதா, இல்ல சிறுமைப்பட்ட இடத்துல இருக்கிறது நல்லதா? சிறுமைப்பட்டவர்கள், சிறுமையானவர்கள், வெறுமையானவர்கள் என்று யாரை பார்த்து மீதியானியர் அஜாக்கிரதையாய் இருந்தார்களோ. ஏன்னா ஸ்தோத்திரம் ஏற்கனவே மீதியானியருடைய காதுக்கு ஒரு விஷயம் போயிருக்கு. என்ன தெரியுமா விஷயம் போயிருக்கு? கிதியோன்னு ஒருத்தன் எழும்பி இருக்கிறான். அவன் பின்னாடி ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்கு. அவன் இப்படியெல்லாம் ஆள் செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறான். என்னைக்கு வேணா நம்முடைய சேனையை என்ன பண்ணலாம்? தாக்கலாம். அதனால எப்பொழுதும் அந்த இஸ்ரவேல் பள்ளத்தாக்கை சுற்றி நம்முடைய லட்சம்
ஆட்களை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அரசு உளவு துறையினுடையதான விஷயம் பரவிக்கிட்டு இருக்கு. நம்மை குறித்த செய்தி இன்றைக்கு நாளடைவுல சிலர் இடத்தில் பரவி கொண்டுதான் இருக்கும். அது உறவுகளா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், சத்துருவின் எல்லைகளா இருக்கலாம். நம்மை குறித்த செய்தி பரவிக்கொண்டேதான் இருக்கு. அப்ப நம்மை முறியடிப்பதற்காகவே கிதியோன் வருவான் என்று வருவதற்கு முன்பாகவே லட்சத்தை யார் நிறுத்தி வைத்திருக்கிறார்? மீதியானியர் அந்த பள்ளத்தாக்குல நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. என்னை எதிர்ப்பதற்கு 1,00,000 கூட்டத்தை அங்க ஸ்தோத்திரம் சத்ருவானவன் வைத்திருக்கிறான் என்றால் நான் அதை எதிர்ப்பதற்கு என்னோடு யாரை வைத்திருக்கிறேன்? ஒரு ஜெப கூட்டத்தை என்ன பண்ணணும்? நான் வைக்கணும் எனக்காக. ஒரு ஜெபிக்கிற ஒரு குழுவை நான் என்ன பண்ணணும் எனக்காக? அல்லது ஜெபிக்கிற இடத்தையாவது நான் என்ன பண்ணணும்? இருக்கணும். இவர்கள் எல்லோருமே கர்த்தருடைய வார்த்தையை செய்கிறவர்கள் மட்டும்தான். கிதியோனோடு இந்த 300 பேரும் கர்த்தருடைய வார்த்தையை செய்கிறவர்கள் மட்டும்தான். இந்த 300 பேர் தான் 1,00,000 ஜனங்களை முறியடித்தவர்கள். இவர்கள் யார்? இந்த 300 பேருக்கு யார் அடையாளம்? அடிமைத்தன வாழ்க்கைக்குள் இருந்த ஒருவன், அது வேண்டாம் என்று வெளியே வந்த ஒருவன், சபித்தவர்களை எதிர்த்து நின்ற ஒருவன், பாவம் செய்ய வைத்தவர்களை எதிர்த்து நின்ற ஒருவன், அந்த ஒருவன் தன்னுடைய விளைச்சலை நான் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்த அந்த ஒருவன், தன்னுடைய குடியிருப்பை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்த அந்த ஒருவன், தங்களை சிறுமைப்படுத்துகிறார்களே என்று சொல்லி அவர்களை எதிர்த்து ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைத்த அந்த ஒருவனை பார்த்துதான் கர்த்தர் சொன்னார், நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ பராக்கிரமசாலி என்று. அந்த பராக்கிரமசாலி வெறும் வார்த்தையை பெற்றுக்கொண்டு மீண்டும் அடிமைத்தன கூண்டுக்குள் என்ன பண்ணல, போகல. அந்த பராக்கிரமசாலி என்கிறதான அந்த கிதியோன் அடிமைத்தன கூண்டுக்குள் போகாமல் அடிமைத்தன கூண்டை விட்டு வெளியே வந்து நின்று செய்கிற முதல் காரியம், தேவன் அருவருக்கிற எமோரிய விக்கிரக ஆராதனை, அந்த பலிபீடத்தை அவன் உடைத்தான். அவன் தகப்பனுடையதான பலிபீடங்களை அவன் உடைத்தான். உடைத்ததுக்கு அப்புறமா ஒரு அரைக்கூவலை கொடுக்கிறான். ஒரு கூட்டம் வருது. நான் சிலதை உடைத்து என்னுடைய வாக்குத்தத்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் பொழுது என்னையவே கர்த்தர் தேசத்துக்கு எப்படிப்பட்டதாய் மாற்றுவார்? ஒரு அடையாளமாக மாற்றுவார். அப்ப கிதியோனுக்கு பின்பாக 300 பேர் நிற்பதற்கு யார் அவர்களுக்கு முன் உதாரணமா மாறி இருக்கானா? கிதியோன் முன் உதாரணமா மாறி இருக்காரு. இன்றைக்கு நான் வாழக்கூடிய இந்த தேசத்தில் நான் ஒரு நல்ல முன்னுதாரணமுள்ள மனுஷனாய் வாழுவேன் என்றால் எனக்கு பின்பாக ஒரு கூட்டத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஏற்படுத்துவார். அந்த கூட்டம் என் பேச்சை கேட்கிற கூட்டம் அல்ல, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற கூட்டம். அப்ப நாம யாரை உருவாக்கணும்? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவங்களை உருவாக்கணும். அப்படி உருவாக்குனா என்னைய சபிக்கிறதுக்கு ஒருத்தனாலையும் முடியாது, என்னை அடிமைப்படுத்த ஒருத்தனாலையும் முடியாது, என் மேல் வஞ்சகம் வைக்க ஒருவனாலும் முடியாது. நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, என்னையவே நான் அடையாளமாக மாற்றணும். கிதியோன் பேச 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 இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். இவனும் அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்தவன் தான் கிதியோன் ஒரு காலத்துல. ஆனா இன்றைக்கு அவனோடு கர்த்தர் இருக்கிறபடியினால் அவனுடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்கிறாங்க. என்னோடு கர்த்தர் இருக்கணும். அதனாலதான் வாக்குது, நான் உன்னோடு கூட இருக்கிற, நீ மீதியானை என்ன பண்ணுவ? ஒரு மனுஷனை முறியடிப்பது போல முறியடிப்ப. அப்ப கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் சிலவற்றை முறியடிக்க வேண்டும். நான் பயந்து நடுங்கி அவமானப்பட்டு கொண்டே இருந்தால் என்னால் அடையாளமாய் மாற முடியாது. என்னால் கர்த்தருக்கென்ற ஒரு காரியத்தை செய்ய முடியாது. என்னால் தேவனுடைய திட்டத்துல பெரிய அளவுல பங்கு வகிக்க முடியாது.
நான் என்ன செய்யணும்? சிலவற்றை முறியடிக்கணும். அது பாவமாக இருந்தாலும் சரி, சாப காரியமா இருந்தாலும் சரி, இரத்த உறவுகளாக இருந்தாலும் சரி, நெருங்கின வட்டாரமாக இருந்தாலும் சரி, அதை முறியடித்து தேவ திட்டத்துக்குள் என்னை நான் நிலைநிறுத்துவேன் என்றால், நான் அடையாளமாக மாறுவேன் என்றால், என்னை போல 300 பேரை நான் ஏற்படுத்துவேன் என்றால், இந்த வருடம் வரைக்கும் அடிமைப்படுத்தின ஒரு கூட்டம் அது செயலிழந்து போக கர்த்தர் செய்வார். நான் மாத்திரமல்ல, நம் சபை, நம் சபையின் குடும்பங்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நாம் எல்லோருமே நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு அடையாளமாக மாறுவோம் என்றால், நம் குடும்பத்தின் மேல் இருக்கிற நுகத்தடியை உடைப்பதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நாம் கர்த்தருக்காய் நிற்போம் என்றால், நமக்காக யுத்தம் பண்ண கர்த்தர் நிற்கிறார். நுகத்தடியை முறிப்பது கர்த்தர். இவர்கள் கீழ்ப்படிதலை மட்டும்தான் செய்தாங்க, கர்த்தரோ நுகத்தடிகளை முறியடித்தார். அப்ப நான் அடையாளமாய் மாறி கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் செய்கிறவனாய் மாறுவேன் என்றால், எனக்கு மாத்திரமல்ல, என் தலைமுறைக்கே ஒரு நுகத்தடியை கர்த்தர் முறியடித்து என்னைய அப்படிப்பட்ட பாதையில் என்ன பண்ணுவார்? நடத்துவார். அதற்கு நான் அடையாளமாய் மாறணும். அடையாளம் கொடுத்து நடத்துவது ஒரு புறம் இருந்தா, அடையாளமாக மாறி நடத்துவது இன்னொரு புறம் இருக்கிறது. கிதியோனையே கர்த்தர் அடையாளமாக என்ன பண்ணாரு? மாத்தினார். இன்றைக்கு நாம் எல்லோருமே அநேகருக்கு எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? ஒரு முன் உதாரணமா இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மறுபடியும் அதை நினைப்பூட்ட விரும்புறேன். நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். மோசையோடு இருந்தது போல யோசுவாவே நான் உன் கூட என்ன பண்றேன்? இருக்கிறேன். உன் தகப்பனாகிய ஆபிரகாமை நடத்தின தேவன் நான் தான் ஈசாக்கிட்ட சொல்றாரு. யாக்கோபை பார்த்து சொல்றாரு, உன் முற்பிதாவாகிய ஆபிரகாம் உன் தகப்பனாய் ஈசாக்கை நடத்தின தேவன் நான் தான் சொல்லி யாக்கோபிட்ட சொல்றாரு. அப்ப தலைமுறைகளை நடத்த வேண்டும் என்றால், தலைமுறைகள் தேவ சமூகத்தில் அடையாளங்களாய் மாற வேண்டும். தேவ சமூகத்தில் தலைமுறைகள் அடையாளங்களாய் மாற மாற அந்த அடையாளங்களை நினைவில் வைத்து கர்த்தர் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறவராய் மாறுகிறார். ஆபிரகாம் என்கிற ஒருவன் அடையாளமாய் மாறியதனால் அவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஈசாக் என்ற ஒரு மனிதன் அடையாளமாய் மாறியதால் அவர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். யாக்கோப் என்ற ஒரு மனிதன் அடையாளமாய் மாறியதால் 12 கோத்திரங்களை ஆசீர்வதித்தார். 12 கோத்திரத்தில் யோசேப்பு அடையாளமாய் மாறியதால் அவனை கொண்டு 430 வருஷங்கள் எகிப்துல கர்த்தர் வைத்து அநேகரை ஆசீர்வதித்தார். அந்த கூட்டத்தில் மோசே அடையாளமாய் மாறியதனால் ஒரு விடுதலை அன்னைக்கு என்ன பண்ணார்? கொடுத்தார். அப்ப அடையாளங்கள் எழுப்பும் பொழுது ஒரு பெரும் மாற்றம் தேசத்தில் என்ன பண்ணுது? நடக்குது. நம்மால் தமிழக அளவுல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியலனாலும் சபை அளவுலையாவது ஒரு மாற்றத்தை என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். சபையிலையாவது நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். இல்ல என் உறவுகள் மத்தியிலையாவது ஒரு மாற்றத்தை, இல்ல என் குடும்பத்துக்குள்ளையாவது ஒரு மாற்றத்தை நான் என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். அவர்களே கர்த்தருடைய உண்மையான அடையாளங்கள். அவர்களை தான் கர்த்தர் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் உன்னோடு இருக்கிறேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது. மீதியார் என்பது ஒரு பெருங்கூட்டம் கிடையாது. அவன் என் பார்வையில் ஒரே ஒரு மனுஷன்தான். என் பார்வையை போல நீயும் அவனை ஒரு மனுஷனை போல பார். 1000 துன்பத்தை கொடுக்கிறது ஒரே ஒருத்தன் தான். அந்த ஒருத்தனை முறியடிச்சா போதும், உன்னை சுற்றி இருக்கிற 1000 பிரச்சனைகளும் இல்லாமல் போய்விடும். அதுக்கு தேவையானது என்ன? தெய்வத்தின் வார்த்தையும் தெய்வத்தின் அனுக்கிரகமும் தெய்வத்தின் வழிநடத்துதலும். தெய்வ சமூகத்தில் கேட்கலாமா? ஆண்டவரே, என்னோடு உமது வார்த்தை இருக்கணும்ப்பா, என்னைய நீங்க வழி நடத்தணும்ப்பா, என்னைய நீங்க வழி நடத்தணும்ப்பா, என்னோடு நீங்க பேசணும்ப்பா,
என்னோடு உங்க வார்த்தை இருக்கணும்ப்பா. எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே, நீங்க மட்டும் போதும்ப்பா. நீங்க மட்டும் போதும், நீங்க மட்டும் போதும்ப்பா. என்னோடு கர்த்தர் பேசுவீரா. சில மீதியானியரை நான் முறியடிக்கணும்ப்பா. மீதியானியர்களை முறியடிக்கணும்ப்பா. என்னை சபிக்கிறவர்களை நான் முறியடிக்கணும்ப்பா. என் விளைச்சல்களை எடுத்தவர்களை நான் முறியடிக்கணும்ப்பா. என்னை சிறுமைப்படுத்தினவர்களை நான் முறியடிக்கணும். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுகவும் பெருகவும் பண்ணினார் என்று நான் சொல்லணும்ப்பா. நான் எந்த இடத்துல சிறுமைப்படுத்தப்பட்டேனோ அங்கேயே கர்த்தர் என்னை பழுகவும் பெருகவும் பண்ணினார். கிதியோனை பழுகவும் பெருகவும் பண்ணின கர்த்தர் இன்றைக்கு சிலருக்கு முன்பாக சில இடங்கள்ல சிறுமைப்படுத்தப்பட்டு கூனி குறுகி எழும்ப முடியாமல் பலவீனத்தோடு இருக்கிறவர்களை எல்லாம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 5ஆம் நாள் கிதியோனோடு கர்த்தர் பேசியது போல நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னீங்கல்ல. கர்த்தர் சபையோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் சபையோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் சபையாரோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். முறியடிக்கிற கிருபையை தாங்கப்பா. முறியடிக்கிற கிருபையை தாங்கப்பா. நான் உன் கூட இருக்கிற, நீ முறியடிப்பாய். உன்னால் முடியாதது ஒன்றுமில்லை, நீ முறியடிப்பாய். மோசே செய்தது போல நான் உன்னை கொண்டு செய்வேன். ஸ்தோத்திரம். தாவீதை கொண்டு மட்டும்தான் செய்வேனா? உன்னை கொண்டு செய்வேன். எலியாவை கொண்டுதான் செய்வேனா? உன்னை கொண்டும் செய்வேன். நீ பலன் கொண்டு திடமனதா இருந்தா போதும். நீ எனக்கு முன்பாக நடக்க தயாரானா போதும். கிதியோனே, நீ எனக்கு முன்பாக நிற்க நடக்க தயாரானா போதும். நீ தேவனாகிய கர்த்தரால் அனுப்பப்பட்டவனாய் மாறினால் போதும். நான் கர்த்தரால் அனுப்பப்பட்டவனாய் மாறினால் போதும். என்னை அனுப்புகிறவர், என்னை அனுப்புகிறவர், என்னை அனுப்புகிறவர், என்னை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர். என்னை அனுப்புகிறவர், என்னை அனுப்புகிறவர், என்னை அனுப்புகிறவர், என்னை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். என்னைய சபித்தவர்களுக்கு முன்பாக, என்னைய பாவம் செய்ய வைத்தவர்களுக்கு முன்பாக, ரகசியமாய் என்னை வஞ்சித்தவர்களுக்கு முன்பாக, கர்த்தாவே, நான் அவர்களை முறியடிக்க கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த 5ஆம் நாள் ஜெபத்திலும் அடிமையோடு, அடிமை முகத்தோடு, சிறுமைப்படுத்தப்பட்ட முகத்தோடு, விளைச்சல்களை எல்லாம் பறிக்கப்பட்ட முகத்தோடு, ஒன்றுமே இல்லையே ஏதாகிலும் கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு கிதியோனை போல இருக்கிற எல்லோரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களோடு கர்த்தருடைய வார்த்தை பேசப்படட்டும். நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தாவே, ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்று சொன்ன கர்த்தாவே, ஆண்டவரே, முறியடிக்கிற அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இதுவரை ஆண்டவரே 6 வருஷங்களாக, சில நாட்களாக, சில ஆண்டுகளாக முறியடிக்க முடியாமல் கஷ்டப்பட்ட சில காரியங்களை முறியடிக்கிற கிருபை இன்னைக்கு கொடுங்கப்பா. வருடங்களாய் முறியடிக்க முடியாமல், மாதங்களாய் முறியடிக்க முடியாமல், இது என்னுடைய பலத்துக்கு மிஞ்சின காரியம் என்று சொல்லி, இதோடு நான் வாழ பழகி கொள்றேன்னு சொல்லி தங்கள் இருதயத்தின் பக்குவத்தை மாற்றிக்கொண்டவர்கள் சிலர் உண்டு. ஆண்டவரே, இல்லை, நீ வாழ பழக வேண்டியவன் அல்ல, நீ முறியடிக்க பழக வேண்டியவன். கேளுங்க ஆண்டவரே, நான் சில விஷயத்தோடு வாழ பழகிட்டேன், சில விஷயத்தோடு ஒத்து போக பழகிட்டேன். நான் முறியடிக்க எனக்கு உதவி செய்யுங்க. சில பலவீனத்தை முறியடிக்க உதவி செய்யுங்க. சில சூழல்களை முறியடிக்க உதவி செய்யுங்க. உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. எஸ், இப்படிப்பட்ட கிருபை உண்டாகட்டும். சபையார் மேலே அப்படிப்பட்ட கிருபை உண்டாகட்டும். ஆண்டவரே, இதுதான் வாழ்க்கைன்னு பழகக்கூடாது. கர்த்தருடைய வாழ்க்கையை வாழ சில விஷயங்களை முறியடிக்கணும். முறியடிக்க உதவி செய்யுங்க,
முறியடிக்க உதவி செய்யுங்க. முறியடிப்பா என்று சொன்னீர், முறியடிக்க உதவி செய்யுங்க. மீதியானியரை முறியடிப்பா என்று சொன்னீர், ஒரு மனுஷனை போல முறியடிக்க உதவி செய்யுங்க. கிதியோனுக்குள் இருந்த அபிஷேகம் இன்றைக்கு எங்க சபைக்குள் வரட்டும். கிதியோன் அடையாளமாய் மாறியது போல சபையார் அடையாளமாய் மாறட்டும், அடையாளங்களாய் மாறட்டும். மீதியானியரை துரத்துகிற அடையாளங்களாய் மாறட்டும். உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.